ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கனை வச்சு ஒரு டெலிஷியஸான ஸ்நாக்ஸு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பொட்டேட்டோ, போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துக்குங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சொன்னேன் இல்லையா, அதை ஆஃப் ஆனியன் மட்டும் தோல் பீல் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்குங்க. இதனோட பொட்டேட்டோவும் பீல் பண்ணிவிட்டு அதுவும் ஆஃப் சைஸ் மட்டும் எடுத்துக்குங்க. அதையும் சாப் பண்ணி இதனோடைய சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கனு 150 கிராம் சொல்லியிருந்தேன், அதையும் இதனோடைய சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் ஸ்பைசி கிடைக்கணுன்றதுக்காக சோம்பு, சீரகம், பெப்பரு இது 3 ஆஃப் ஸ்பூனு, 10 கார்லிக்கு, ஒரு இன்ச் அளவு ஜிஞ்சர் எடுத்துக்கிட்டேன் தோல் நீக்கி. இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குங்க. நம்ம இது கூட வேறு எதுவும் ஸ்பைசி எதுவுமே சேர்க்கலை. காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஸ்பைசிக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு கார்ன் பவுடர் சேர்த்துக்குங்க. இதனோட நம்ம 1.5 ஸ்பூனு மைதா மாவையும் இதுலேயே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்குங்க. இதனுடைய ஒரு ரா எக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் உடச்சி இதனுடைய சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. இது கூட நான் ரைஸ் ஃப்ளோர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. ஸோ எதுக்காகனா எண்ணெய் அதிகமாக இழுக்காது, நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக நான் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலையை இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சர், சிக்கன் இது மிக்சர், அதை எடுத்து இதனோட சின்ன சின்ன தட்டை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வருது. இதை திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் வரணும். அப்போ தான் இது நல்லா வெந்திருக்குன்னு தெரியும். இதே மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வைக்க வேண்டியது தான். இதே மாதிரி ஒரு தடவையும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸு அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக கிடைக்கும். இது நல்லா ஹெல்த்தி கூட. ஏன்னா நம்ம வெளியில் சிக்கன்லாம் வாங்கினோன்னா அதில் என்ன போடுறாங்கன்றது தெரியாது. நம்ம ஒரு கொஞ்சம் பயத்தோடே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதில் எந்த ஒரு அன்வான்ட் இன்க்ரீடியண்ட் எதுவுமே போடலை. எல்லாம் வீட்டில் இருக்க பொருட்கள் தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை ஒன்று ஒன்றா நம்ம அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸோடு கொடுத்தோன்னா செம்ம எம்மியான டெலிஷியஸ் ஸ்நாக்ஸ் கிடச்சிருச்சு. நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்டியும் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.